தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளானார். ஞானசேகரன் என்ற திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். சைதாப்பேட்டை திமுக மாணவர் அணி துணை அமைப்பாளர் என்று கூறப்படுகிறது. முரசொலியிலே அவர் விளம்பரம் கொடுத்துள்ளார். கருணாநிதி பிறந்தநாளுக்கு அவர் பிரியாணி வழங்கியுள்ளார். இவர் அந்த பெண்ணிடம் பேசும் பொழுது அந்த பாலியல் கொடுமை சம்பந்தம் நடந்த நிமிடத்தில் தன்னுடைய அலைபேசியை எடுத்து சார் என்று அழைத்து பேசியுள்ளார். ஆனால் காவல்துறை தன்னுடைய அலைபேசியை ஏரோப்ளேன் மோடில் போட்டுவிட்டு தான் அவர் பேசினார் என்று கூறுகிறார்கள். அது நம்பக்கூடியதாக இல்லை. சார் என்று அவர் அழைத்ததிலிருந்து எதிர்முனையில் உள்ள ஒரு நபர் ஒரு பிரபல நபராக இருப்பதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஒரு தனி நபர் மட்டும் இத்தனை பேரை பாலியல் கொடுமைக்கு ஆளாகி இருக்க முடியாது. பல நபர்கள் சேர்ந்துதான் இந்த கூட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளாகி இருக்கக்கூடும். ஆகவே அந்த ஞானசேகரனோடு சேர்ந்து நிறைய பேர் தொடர்பில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழக காவல்துறை மூடி மறைப்பதாக தெரிகிறது. இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தினால்தான் ஞானசேகரன் மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகள் சிக்குவார்கள். பல இடங்களில் இந்த பாலியல் கொடுமைக்கு பல பெண்கள் ஞானசேகரனால் ஆளாகியுள்ளார்கள், பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எத்தனை பேர் சேர்ந்து மற்ற பெண்களை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் என்று தெரியவில்லை. ஒரு பெண் தைரியமாக புகார் கொடுத்துள்ளார், வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த எதிர்முனையில் சார் என்று அழைத்ததன் மூலமாக அவருடன் இவர் நெருக்கமாக இருந்துள்ளார். அந்த சாரை காப்பாற்றுவதற்கு திமுக முயற்சி செய்து வருகிறது. ஆனால் ஞானசேகரனுடைய பின்புலத்தை பார்க்கும் பொழுது ஞானசேகரன் பல அமைச்சர்களுடன் தொடர்பில் உள்ளார். ஆகவே அந்த சார் அமைச்சராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே அந்த சார் யார், அவர் அமைச்சரா என்பது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தினால்தான் தெரிய வரும். சிபிசிஐடி விசாரணையோ தமிழக காவல்துறை விசாரணையோ நடத்தினால் அது திமுக அரசுக்கு சாதகமாகத்தான் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்வார்கள். திமுக பிரமுகர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அறிக்கை தாக்கல் செய்வார்கள். சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தினால்தான் அந்த சார் யார் என்று தெரிய வரும். அவர் தமிழக அமைச்சரா, பாராளுமன்ற உறுப்பினரா, சட்டசபை உறுப்பினரா, திமுக பிரமுகரா என்பது தெரிய வரும். ஆகவே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டல் கொடுமையை சிபிஐ தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும், அல்லது நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும்.